ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமாவாக வெளியான கப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு பேட்மிண்டன் பிளேயரா பேஷனோட விளையாடிட்டு இருக்காரு. இவருக்கு தான் ஒலிம்பிக்ல கப் அடிக்கணும் அப்படின்றத ஒரு எய்மா வச்சிருக்காரு. ஆனா இவர் ஒரு ஏழ்மையான பேக்ரவுண்டை சேர்ந்தவரா இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி எதுவும் இல்லாத ஒரு கிராமத்துல இருந்து வராரு. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ தன்னுடைய பேஷன் நோக்கி போகும்போது இவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அது மீறி இவரால் ஒலிம்பிக் கப் அடிக்க முடிஞ்சதா, இவரோட லைஃப்ல நடந்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்து நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக நிதின் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படின்ற அந்த போர்ஷனை பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லீட் கேரக்டர் மேலேயே ஒரு கனெக்ட் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ் மூவிக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்றது முக்கியம். அதை வச்சு தான் அந்த படமே வந்து நகரும். அது இந்த படத்துல மிஸ்ஸிங்கா இருக்கு. பேசில் ஜோசப் உடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. அவருடைய பெப்டாக்குமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்துல இது ஒரு அன்இன்ஸ்பைரிங் ஸ்போர்ட்ஸ் டிராமாவா வந்திருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கானட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். கப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.